டிஜிட்டல் ஒர்க் ஷாப் வந்து லைவாக அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் எப்பயுமே லைவாக அட்டன் பண்ணலையே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை உடனே அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதுதான் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபேஸ்புக் சம்மந்தமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் சொன்ன விஷயங்களை தான் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து டிஜிட்டலில் ஒரு வீடியோ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை இங்கே வந்து ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டல் மீட்டிங்கில் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடனுக்குடனே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து ஸோ அதை வந்து எங்கள் பிஸ்னஸோட வளர்ச்சிக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட பிஸ்னஸோட வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலையும் நீங்களும் பேரலாக அப்போவே சைமல்டேனியஸாக நீங்கள் அட்டன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே பிஸ்னஸில் இருக்கோம். இது ரொம்ப ஒரு தேவையான செஷனு. நிறைய டிப்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து தெரியாது, அண்ட் அது லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த டாபிக் வந்தோடனே மிஸ் பண்ணாமல் ஐ வாண்ட் டு அட்டெண்ட். ஸோ பட் செஷன் நடக்கும்போது ஐ வாஸ் டிரைவிங் அண்ட் அட்டன் பண்ண முடியல. மொபைலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் மொபைலில் பண்ணும்போது இட் வாஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். ஸோ என்ன பண்ணேன், இமீடியட்லி ஐ சேஞ்ச் இட் டு லேப்டாப். அவங்க அந்த செஷனில் சொல்கிற பாயிண்ட்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து அது இமீடியட்டாக ரிசல்ட்டும் தெரியும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் லேப்டாப். அவர் சொல்ல அந்த சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் டிப்ஸும் வந்து அதில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி செஷனை யூஸ்ஃபுல்லாக டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஐ திங்க் இது நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டிஜிட்டல். தேங்க்யூ. நவாஸ் பாபு, சிஇஓ எஸ்ஏ நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் வந்து ஜோ கிட்ஸ் வேர்ங்கிற பிராண்டில் 2 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ரெடிமேட் கார்மெண்ட் தயார் பண்ணுறோம். இதை வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 500 ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கு மார்க்கெட் பண்ணுறோம். ஆன்லைனில் கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. டிஜிட்டல் நடத்துகிற ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காரணம் என்னென்னா, எங்களுக்கு வந்து எங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டிசைன் டெவலப்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இது எல்லா தளத்துலையும் வந்து நாங்கள் நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது லேட்டஸ்ட்டாக என்னென்ன டூல்ஸ் இருக்குது, லேட்டஸ்ட்டாக டிப்ஸ் என்ன, லேட்டஸ்ட் அப்கிரேட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு நிறையா டைம் செலவழித்து நாங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சுலபமாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவழித்து இதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. எங்களோட ஆன்லைன் டீம் வந்து முழுக்க இந்த அப்கிரேட்ஸை வந்து நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறோம். அதை வந்து அவங்க ஒர்க் ஷாப் சமயத்துலையும் நான் அட்டன் பண்ண முடியாதப்பையும் அவங்களும் அட்டன் பண்ணுவாங்க, என்னோட டீம் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நான் அட்டன் பண்ணால் அதோட சேர்ந்து அவங்க கவனிப்பாங்க. இது போக வந்து அந்த ஆப்பில் ரெக்கார்டிங்கை வந்து அடுத்த நாள் போட்டு பார்ப்போம். ஷாப் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வந்து அவங்கவுங்க புதுசாக என்ன பாயிண்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்கிறத வந்து ஷேர் பண்ணுவோம். கூகுள் மை பிசினஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல நாங்க வர்ச்சுவலா கத்துக்கிற விஷயத்தை நம்ம 1 வீக் அவங்க வந்து மீட்டிங் வச்சு ஹேண்ட்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டன்டா அப்ளை பண்றப்போ நம்ம கத்துக்கிறதெல்லாம் ஈஸியா இருக்கு. பட் அது 1 வீக்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு ஃபுல்லா யூஸ் பண்ண. இப்ப எனக்கு ஒரே ஒரு சாம்பிள்னா இப்ப கூகுள் மை பிசினஸ் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அது உங்களோட கூகுள் மை பிசினஸ்ல அவங்க பக்கத்துலயே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு போஸ்ட் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னைக்கு நம்ம கூகுள் மை பிசினஸ் அந்த விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் டக்குன்னு உடனே கிரியேட் பண்ணி போட்டிருக்கீங்க. அப்படிதானே மேடம்? இது எப்படி மேடம் உங்களுக்கு எல்லா டெக்னிக்கல் ஸ்கில்லும் நம்ம டேபிள் நம்ம கைக்குள்ள வந்துருது. இது நம்ம அட்டெண்ட் பண்றது முக்கியம் இல்ல. அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு அட்டெண்ட் பண்றதோட பிராக்டிஸ் பண்ணாதான் இட்ஸ் யூஸ்ஃபுல். சோ கண்டிப்பா நம்ம மெம்பர்ஸ் எல்லாரும் அதை அட்டெண்ட் பண்றதோட இல்லாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம பிசினஸ் ஒரு பெரிய சக்சஸ். அது உடனே உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கா மேடம்? உடனே பண்ணா ஈஸியா இருக்கு. நம்ம வேற கவனமா போயிடுறோம். சோ இன்ஸ்டன்ட்டா யூஸ் பண்ணி அந்த பண்ணனா ரிசல்ட் இருக்கு. இன்னைக்கு நான் அட்டெண்ட் பண்ண நிறைய ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அதை அட்டெண்ட் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, பிசினஸ்ல அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி இன்ஸ்டன்ட்டா கிடைக்குது. ஒரு பெரிய ஆட் இல்லாம சின்ன விஷயங்கள், சின்ன டெக்னிக் நீ பெரிய எடுத்து கொண்டு போகுது. கண்டிப்பா கிடைக்கிற விஷயங்களை கண்டிப்பா ரொம்ப நன்றி மேடம். டிஜிட்டல்